மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படுகிறான். தனிமை வாட்டுகிறது, சோர்வு வந்து விட்டது. திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரனா, இல்லை இனிதான் தேவகுமாரன் வருவாரா? யார் மீது புறா வடிவம் கொண்டு ஆவியானவர் இறங்குவாரோ அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. இயேசு கிறிஸ்து மீது புறா வடிவம் கொண்டு ஆவியானவர் இறங்கினதை பார்த்து தான், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் எனக்கு முன் இருந்தவர், இவருடைய பாதரட்சையை தொடுறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லைன்னு இவன் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். சீஷர்களெல்லாம், தன்னுடைய சீஷர்கள்லாம் இயேசுவிடத்தில் அனுப்பி வைத்தான். அப்படிப்பட்ட யோவான் சாணகனுக்கு இப்போ ஊசலாட்டம், சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை வந்துடுச்சு. தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறான். நீர்தான் தேவனுடைய குமாரனா, இல்லை வேற ஒருத்தர் வருவாரா? நீர்தான் தேவனுடைய குமாரனா? பேசிக்கே அவனுக்கு ஆடிப்போச்சு, அடிப்படை விசுவாசமே ஆடிப்போச்சு. ஒரு பெரிய கேள்வி வைக்கப்படுகிறது. நம்மிடத்துல யாராவது கேள்வி கேட்கும்போது நாம் பதில் சொல்ல வேண்டும். குறிப்பா நமக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம பதில் சொல்லத்தான் செய்யணும். பெற்றோரோ, கணவனோ, மேல் அதிகாரிகளோ, அரசாங்கமோ நம்மிடத்துல கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மிடத்துல கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் வேற யாரோ அவர்களுடைய அதிகாரத்துக்கு we are not answerable to them, அவர்களுடைய அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கு பதில் சொல்வது நம்ம கட்டாயம் அல்ல என்கிற ஒரு நிலையில உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் வேற எதுக்குமே நேரம் இருக்காது. ஊழியம் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது, நம்ம வேலையை நம்ம செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஒரு பிரபலமான ஒரு வாசகத்தை நான் படித்தேன். நீ நல்லவனா இரு, ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு முயற்சி எடுக்காதே, அதிலே உனக்கு நேரம் சரியாக போயிடும். என்னை அதில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாசகம். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் தான் கேட்டிருப்பேன், அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? யோவானுக்கு ஆம்னீஷியா, செலக்டட் ஆம்னீஷியா வந்துருச்சா? தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சா? யோவான் தானையா உலகத்துக்கே சொன்னா இவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு. அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகிப்போச்சு கேட்டிருப்பேன். ஆனால் இயேசு சொன்னாரு, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் அறிவியுங்கள். நீங்க என்ன பார்க்குறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அதை போய் சொல்லுங்கப்பா, போப்பா. நம்மிடத்துல மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்களோ, மற்றவர்கள் நம்மிடத்துல என்னிடத்துல என்ன கேட்கிறார்களோ அதான் பதில். நம்ம பற்றி பலர் கேள்வி எழும்புது. நம்ம பற்றி பலரும் பல கேள்விகளை கேட்குறாங்க, நேர்லையோ முதுகுக்கு பின்னாலேயோ. எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மிடத்துல அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ, நம்மிடத்துல என்ன அவர்கள் கேட்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கான பதில். இது நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா, பதிலை எழுத ஆரம்பித்தோம்னா, பதில் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தோம்னா, அவர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா அது நீண்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நம்ம யாருக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அதை நாம் நீங்கள் என்கிட்ட பார்த்துடுங்க, என்கிட்ட கேட்டுடுங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு பதில், நம்முடைய செயல்கள் தான் அவர்களுக்கு பதில். அவர்கள் எதை நம்மிடத்தில் என்ன பார்க்கிறார்களோ, என்ன கேட்கிறார்களோ அதுதான் பதில். ஒரு பெரிய மகான் தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொன்னார். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என்னுடைய வாழ்க்கை தான்
என்னுடைய செய்தி அல்லது என்னுடைய பதில். ஆகவே மற்றவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவோம். நம்முடைய செயல்கள் மற்றவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதாய் அமைவதாக. ஆமேன்.